ஆக்சுவலி இப்போது சார்பட்டா 2 ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு ஆகஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் ஆல்மோஸ்ட் நல்லவன்னு ஒரு படம் பண்ணுறேன். நான் இது வரைக்கும் பண்ணதுலேயே ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான படம் ஆல்மோஸ்ட் நல்லவன். ஏன்னா துஷாரானாலே ஒரு சீரியஸான பர்ஃபார்மர் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் துஷாராவோட ஒரு ஃபன்னியான சைடு அந்த படத்தில் எல்லாருமே பார்ப்பாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் மாரியம்மா ஃப்ரம் சார்பட்டா, அவங்கள வந்து திருப்பியும் நான் ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நடிக்கிறது மாதிரி நத்திங் கேன் எக்ஸைட் மீ. ஸோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் தட் ஐ எம் ஹியர் அண்ட் ஐ எம் டூயிங் வாட் ஐ லவ் டூயிங். தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் டு காட். தேங்க்ஸ். நான் படத்துக்கு கிடைச்சதே எனக்கு கிடைச்ச மாதிரி தானே. நாங்களாம் தானே படத்தில் நடிச்சிருக்கோம். அப்போ எங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. எல்லோருக்கும் வணக்கம். இது எங்களது வந்துட்டு லில்லே பை சலானி 7வது ஸ்டோரு. அடுத்த மாதம் இன்னொரு 4 ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறது ரெடியாக ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுடைய பெரிய ஆதரவோடு கண்டிப்பாக நாங்கள் அதை பெரிய அளவில் செய்வோம். எங்களுடைய இந்த ஸ்டோருடைய முக்கிய நோக்கமே இப்போது தங்கத்துடைய விலையெல்லாம் பெரிய அளவில் உயர்ந்துட்டு வருது. ஸோ அது மாதிரியான ஒரு நேரத்தில் எடை கம்மியாகவும் 18 கேரட்லேயும் அதே மாதிரி இட்டாலியன் ஜுவல்லரி கொடுக்கறதுல விலை கம்மியாக வரும். ஸோ அது மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஸோ எல்லா வயதினருக்கும், அதாவது 2 வயது குழந்தை முதல் எல்லா வயசுமே போடுற மாதிரியான லைட் வெயிட் ஜுவல்லரி விலை கம்மியாக இருக்கும். அது மாதிரியான ஒரு மாடர்ன் ஸ்டோர் இது. கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டு பி ஹியர். ஏன்னா நான் வந்து எப்போயுமே அவ்வளோ ஜுவல்லரி பர்சன் கிடையாது. ரொம்ப யோசிச்சு தான் போடுவேன். பட் இன்றைக்கி நான் போட்டிருக்கிறது வந்து இட்ஸ் வெரி மினிமல். இட் ஃபீல்ஸ் லைக் ஸ்கின். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுதான் நான் வந்தோடனே அவங்கக்கிட்ட சொன்னேன். இது வந்து எப்படி சொல்கிறது, ஐ திங்க் ஜுவல்லரி வந்து நம்ம ஃபேமிலியாக ட்ரெடிஷனாக பாஸ் ஆன் பண்ணுற ஒரு விஷயம். இட் ஹோல்ட்ஸ் அ லாட் ஆஃப் மெமரி. நம்ம சும்மா வந்து வாங்கிட்டு போகாமல் அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு இனாக்ரேட் தேர் 7th ஸ்டோர். Thank you so much for the Chalani family for having me. எல்லாரும் கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்காமல் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு போங்க. அண்ட் என்னோட படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஐ வாஸ் ஆல்சோ திங்கிங், நான் ஸ்டோருக்குள்ளே போய் when I was seeing the collections, நான் கண்டிப்பாக அடுத்த படத்துக்கு எல்லாத்துக்கும் ப்ரொமோஷன்ஸ்க்கெலாம் இதுக்கு அது நல்லா இருக்குமான்னு ஆல்ரெடி மைண்ட் போயிடுச்சு. ஐ வாஸ் ஆல்சோ டாக்கிங் டு ஹர் அபவுட் இட். So in the future also I really hope I'll open more stores and let's have a lot of fun. இல்லை அப்படி ஃபேமிலியாக பாஸ் ஆன ஒன்று ஜுவல்லரி இல்லை. ஆனால் கொலுசு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஊரில் வளர்ந்ததுனால சின்ன வயசுலேருந்து கொலுசு போட்டுட்டு தான் எங்கே போனாலும் போவோம். சப்போஸ் ஒரு ஜீன்ஸ் போட்டால் கூட கொலுசு போட்டிருக்கேன் நான். ஸோ ஐ திங்க் கொலுசு இஸ் சம்திங் தட் ஐ வில் செரிஷ் ஃபார் எவர். உண்மையை சொல்லணுன்னா எனக்கு அவ்வளோவா நான் போடவே மாட்டேன்னா. ஆனால் டைமண்ட்ஸ் பிடிக்கும். டைமண்ட்ஸ் வந்து சின்ன வயசில் நம்ம இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அதில் டைமண்ட்ஸ் ஐ ரியலி லவ். வாங்கி தரீங்களா? வாங்கி தாங்க, போட்டுக்கிறேன். சார்பட்டா 1 எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக அதை விட பெஸ்ட்டாக தானே இருக்கும். அண்ட் ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு சார்பட்டா. கண்டிப்பாக 2 ஒரு தியேட்டர் ரிலீஸ்னால ஐ திங்க் இட் பி இன்னுமே செம்மையாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நானே சேர்க்கல. ஸோ ஐ வுட் சே எப்படி சொல்கிறது, எல்லாருமே ஒரு சேவிங்ன்றது பண்ணி தானே ஆகணும். அது வந்து கோல்டு ஃபார்மில் பண்ணால் ஐ திங்க் அது அப்ரிஷியேட் தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் கோல்டு வந்து ஒரு வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன் நான். சான்ஸ் வந்தால் நல்ல கதைகள் வந்தால் பண்ணுவேன் நான். அது நடிக்கிறது தானே நம்ம வேலை. வெப் சீரிஸ்னாலும் சரி, படம்னாலும் சரி, ஐ வில் டூ. விமர்சனத்தை விட்டுட்டு படத்துக்கு அவார்டு கிடச்சிக்கன்னு சந்தோஷப்படுங்க, அவ்வளோதான். நம்ம எங்கே இருக்கோம் இப்போது? இல்லை நம்ம ஸ்டோர் ஓப்பனிங் அதை பற்றின கேள்வி என்கிட்ட கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் அப்புறம் பேசிக்கோங்க.
படம் பார்த்துட்டேன். அதுக்கும் வந்து திறக்கிறதுக்கும் என்னன்னு எனக்கு தெரியல. என்னை முன்னாடியே கூப்பிட்டாங்க திறக்கிறதுக்கு. நேற்று படம் ரிலீஸ் ஆச்சு, படம் பார்த்துட்டேன். So basically the whole point of having Lile by Chilani is to have to create a bridge between the gap of aspiration and affordability, and this is what we want. It has to be like jewelry for a daily wear and luxury for all. Thank you. அதாவது இந்த லில்லே பை செல்லானுடைய முக்கிய நோக்கமே தங்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கணும், எல்லோரும் போடணும், எல்லோரும் அணியணும் அப்படிங்கிற மாதிரியான, அதாவது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை. ஏன்னா முதல்ல வந்து 18 கேரட்னு சொல்லும்போதே உங்களுக்கு விலை கம்மியாக இருக்கும். ரெண்டாவது மினிமலிஸ்டிக் ஜுவல்லரி, இடம் கம்மியாக இருக்கக்கூடிய ரொம்ப டிசைனாக ஒரு இம்போர்ட்டட் ஜுவல்லரி எதை மாதிரியே ஒரு டிசைன் வருமோ அது மாதிரியான ஒரு டிசைன் அதை க்ரியேட் பண்ணி அதையே வந்து ரோஸ் கோல்டில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன வைரங்கள், அதனால் உங்களுக்கு பெரிய செலவெல்லாம் இல்லை. ஆரம்ப விலையே 6499 ரூபாய் ஒரு பொருளுடைய விலை. ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்குது. அதனால் இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய விலையில் இது இருக்கிறதுனால நிச்சயமாக இது ஒரு பெரிய அளவில் வந்து மக்களிடையே பிரபலமாக வரும்ன்றது எந்தவித சந்தேகமும் எங்களுக்கு இல்லை. அதை வந்துட்டு இவங்க நல்ல கைராசி, இவங்க வேறு கடை திறந்துருக்கிறதால இன்னும் நல்லாவே இருக்குன்றது எங்களுடைய பெரிய நம்பிக்கை. அதாவது 2031 வரை 500 கடைகள் திறக்கணுங்கிறது எங்களுடைய பிளானு. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். தொடர்ந்து இன்னொரு அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா இன்னொரு 4 கடைகளுக்கு உண்டான வேலை நடந்துகிட்ருக்கு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 36 கடைகள் மொத்தம் நிறைவடையும். ஸோ எங்களுடைய நோக்கமே அடுத்தடுத்த வருடங்களுக்கு பெரிய அளவில் வந்து மிக வேகமாக நாங்கள் வந்து செல்வோம். இல்லை, மூவி ப்ரொமோஷன்ஸ்க்கு நான் போடுவேன்னு சொன்னேன், கிஃப்ட் பண்ணுவேன்னு சொல்ல. அது என் தலையில் கட்டாதீங்க. இல்லை, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது தங்கத்தில் மெட்டி வச்சுருந்தாங்க, லைக் ரோஸ் கோல்டில். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அது வந்து காட் மை அது இமீடியட்டாக அட்டென்ஷன் சீக் பண்ணுச்சு. கொலுசு இருந்தது, தே ஹேட் வெரி நைஸ் கொலுசு. அப்புறம் கிட்ஸுக்கு வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ணுற டிசைன்ஸில் குட்டி குட்டியாக மிக்கி மவுஸு, அந்த மாதிரி ஃபுட்பால், அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். த ஸ்பெக்ஸ் வாஸ் ஆல்சோ வெரி நைஸ் ஃப்ரேம்லெஸில் கோல்டில். இட் வாஸ் வெரி குட். மேபி அதுவுமே லைக் நிறைய இருக்குது, லைக் புதுசாக இருக்குது எனக்கு. ஸோ ஐ திங்க் எது மேலே மெட்டி மேலே ஆசைப்பட்டிருக்கேன். கல்யாணம் எப்போ? அதானே. ஓகே, பாய், போய்ட்டு. ஆக்சுவலி அம்மாவுக்கு ரீசெண்டாக ஒரு டைமண்டில் ஒரு இயரிங் வாங்கி கொடுத்தேன். அது வந்து நான் ரொம்ப நாள் ஆசை அம்மாவுக்கு அது போடணும்னு சொல்லி. ஸோ அம்மாவுக்கு நான் வாங்கி கொடுத்ததா ஸ்பெஷல். என் பிள்ளை சம்பாரித்து வாங்கி தரேன் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, அது வந்து ஐ குட் ஃபீல். இதோட நிறுத்திடக்கூடாது, இன்னும் நிறைய அம்மாவுக்கு பண்ணும் அப்படின்னு ஒரு இல்லை. சான்ஸ் கிடச்சா நான் கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுவேன். ஆனால் இப்பொழுதுக்கு அம்மாவுக்கு பண்ணும், அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச்.